டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். மன்னர் மன்னன், பாரிசாலன், அதை ஐத்தமிழன் மகிழன் உள்ளிட்ட பல்வேறு இளையோர்கள் அதை அவர்கள் எடுத்துச் சொல்வதற்காக முயற்சி செய்கிறாங்க. அப்படி முயற்சி செய்யும் போது அதை நீங்கள் அதில் வரலாற்று பிழை இருந்தாலோ அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய விதத்தில் தவறு இருந்தாலோ அது தாராளமாக சுட்டி காட்டலாம். மாறாக அவர்களை தமிழ் தீவிரவாதிகள் என்று சொல்வது பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலுமே அது ஏற்புடையது அல்ல. சீமான் அவர்களை அண்ணா என்று அழைத்து விட்டார் பாஜக கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்பவர். அண்ணாமலையும் அவர் கிட்டத்தட்ட தமிழ் தீவிரவாதின்னு தான் சொல்றாரு. தமிழர் தமிழ் தேசியம் சொன்னாலே அவர் பார்த்தீங்கன்னா அதை தீவிரவாதமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக கொண்டு நிறுத்துகிறார்கள். கொள்ளையர் வந்து விட்டார்கள் என்று ஊர் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி கல்லாலேயே அடித்து தமிழரசன் மற்றும் கூட்டாளிகளை கொள்கிறார்கள். நல்லா மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அப்பொழுது தமிழரசன் தனது கைப்பையின கையில் வைத்திருந்த பையில் AK-47 எந்திர துப்பாக்கி வைத்திருந்தார். உளவுத்துறை சொல்லி மக்களே தங்களை அடித்துக் கொள்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக அன்று அவர் துப்பாக்கியை கையில் எடுத்து அதை பயன்படுத்தாமல் கல்லடிபட்டு இறந்தார். துடித்து போன மக்கள் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கிட்டத்தட்ட 25,000 பேரிலிருந்து 50,000 பேர் வரை அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள் என்பது வரலாறு. அவர்கள் கையில் எடுத்த அந்த ஆயுத போராட்டம் நாம் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கேயும் ஆயுத போராட்டத்தை மேதகு தலைவர் அவர்கள் ஒவ்வொரு மாவீரர் நாள் உரையிலும் அனைவரிடமே சொன்னது அதுதான். நாங்கள் போர் விரும்பிகள் அல்ல, இந்த போர் எங்கள் கைகளில் திட்டமிட்டு திணிக்கப்பட்டது. எதிரிதான் முடிவு செய்கிறான் நாங்கள் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று. அப்படி பார்த்தா மன்னர் மன்னன் அதே போல் பாரிசாலர்களாக நீங்கள் தமிழ் தீவிரவாதிகள் என்று இந்த திருமதி உஷாராணி அந்த அம்மையார் சொன்னாங்கன்னா, அப்போது உஷாராணி அம்மா செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த வாதத்திற்கு என்ன பெயர்? டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு பிரெஞ்சு மொழிக்காரர்கள் நாங்கள் பிரெஞ்சு என்று சொன்னால் யாருக்கும் கோபம் வருவதில்லை. ஒரு ஐரிஷ் மக்கள் நாங்கள் ஐரிஷ் என்று, நாம் ஐரிஷ் என்று முதலாக அவங்க தான் தொடங்கினாங்க. அவ்வாறு அவர்கள் கூறிக்கொண்டால் யாருக்கும் கோபம் வருவதில்லை. அதே போல் நாங்கள் இத்தாலியர்கள் என்று மொழி வழி தேசிய இனத்தை பற்றி அவர்கள் கூறினால் யாருக்கும் கோபம் வருவதில்லை. இந்தியாவில் நாங்கள் பஞ்சாபியர்கள் என்று பஞ்சாபி மொழிக்காரர்கள் அவருடைய தேசிய இன மக்கள் கூறினால் யாருக்கும் கோபம் வருவதில்லை. தெலுங்கர்கள் நாங்கள் தெலுங்கர்கள் என்று சொல்லிக்கொண்டால் யாருக்கும் கோபம் வருவதில்லை, ஆத்திரம் வருவதில்லை. கன்னடர்கள் தங்களை கன்னடர்கள் என்று சொல்லிக்கொண்டால் யாருக்கும் கோபம் வருவதில்லை, ஆத்திரம் வருவதில்லை. மலையாளிகள் தங்களை மலையாளிகள் என்று சொல்லிக்கொண்டால் யாருக்கும் கோபம் வருவதில்லை, ஆத்திரம் வருவதில்லை. ஆனால் தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள், எங்கள் மொழி தமிழ், எங்கள் இனம் தமிழர் இனம், எங்கள் நாடு தமிழ்நாடு என்று சொல்லிவிட்டால் இங்கே சிலர் வானத்துக்கும் பூமிக்குமாக குதிப்பது கடந்த பல ஆண்டுகளாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவர்கள் குதியாட்டமெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதற்கு பிறகு உண்மை தெரிந்தவுடன் அவர்களே அடங்கி போய்விடுவார்கள் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழன் எப்பொழுதுமே தன்னை தமிழன் என்று கூறிக்கொள்ளவே கூடாது. நீ எப்படி தமிழன் என்று சொல்லலாம், நீதான் திராவிடன் ஆயிற்றே என்றுதான் இங்கே கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளாக 1944ஆம் ஆண்டு திராவிடர் கழகம் என்கிற பெயரில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினுடைய நீதி கட்சியினுடைய பெயரை மாற்றிய காலம், அந்த காலகட்டத்திலிருந்தே ஈவே ராமசாமி அவர்களுடைய அந்த படையணியும் அவருடைய திராவிட கோட்பாடுகளும் திராவிட கட்டமைப்பும் ஒரு பொய்யான கட்டமைப்பும், ஒரு கற்பனை கட்டமைப்பு. ஏன்னா திராவிடம் என்பது மொழி அல்ல, திராவிடம் என்பது இனம் அல்ல, திராவிடம் என்பது நாடும் அல்ல. இந்த ஒரு மொழிவழி தேசிய இனத்திற்கான எந்த வரையறையும் இல்லாத அது ஒரு கற்பனை கோட்பாடு. ஆனால் அதையே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்கள் அனைவரையும் அவர்களுக்கு திராவிட முகமூடிகளை மாட்டிவிட்டு கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலமாக இந்த ஒரு பெருத்த அவலம் தமிழர்களிடையே திணிக்கப்பட்டு தமிழர்கள் தங்களுடைய அடையாளத்தை முற்றுமுழுதாக இழந்துவிட்ட ஒரு கொடூரமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டு விட்டது. 2009ற்கு பிறகு விழிப்புணர்வு ஏற்பட்டு தற்பொழுது தமிழர்கள் தங்களுடைய அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது 1900 தொடக்கத்திலிருந்தே, அதற்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம் நாடு எதுவென்று கேட்டால் தமிழ்நாடு என்று கூறல் என்று இளம்பூரனார் சொல்கிறாங்க. தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய ஆசிரியர் 11ஆம் நூற்றாண்டிலே சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு நீங்கள் மூவேந்தருடைய ஆட்சி, அதே போல் கொங்கு நாடு, தொண்டை மண்டல நாடு, ஈழநாடு என்றெல்லாம் கிட்டத்தட்ட 6 நாடுகள் இங்கே இருந்தன. அந்த நாடுகளெல்லாம் தமிழ்நாடு என்று தான் அழைக்க வேண்டும் என்பதுதான் அப்போதைய, ஏனென்றால் எல்லோருமே பெரும்பான்மையாக தமிழர்கள் இருக்கக்கூடிய நாடு என்பதால் தமிழ்நாடு. 1956 மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்படுது. இந்தியா 1947 விடுதலை பெறுகிறது. பிரிட்டிஷ்காரர்கள் விடுதலை கொடுத்து விட்டு செல்கிறார்கள்.
அதற்கு பிறகு இந்த நாட்டை எப்படி மேலாண்மை செய்யலாம் என்று பார்த்தால், பிரிட்டிஷ்காரர்கள் தான் இங்கே தனித்தனியாக இருந்த சாம்ராஜ்யங்களை நாடுகளை எல்லாம் ஒன்றிணைத்து இந்தியா என்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார்கள். அதன் அடிப்படையிலேயே நாம் தொடர்ந்து ஆட்சி புரிவோம் என்று அன்றைய இடைக்கால அரசு, நேரு மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகியோர் தலைமையிலான இடைக்கால அரசு முடிவு செய்து இந்தியா என்ற ஒன்றியத்தை கட்டமைக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1956 மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்படுகிறது. 1956 மொழிவழி சட்டம் என்று, மொழிவழி மாநிலங்கள் சட்டம் என்றே தனிச்சட்டம் இயற்றப்பட்டு மாநிலங்கள் பிரிக்கப்படுகின்றன. மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்படுகின்றன. நல்ல கூர்மையாக கவனிச்சுக்கணும். தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த மாநிலம் தமிழ்நாடு என்றும், தெலுங்கர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாநிலம் ஆந்திரா என்றும், மலையாளிகள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா என்றும், கன்னடர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாநிலம் கர்நாடகா என்றும், பீகாரிகள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாநிலம் பீகார் என்றும், பஞ்சாபியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாநிலம் பஞ்சாபி என்றும், இப்படி ஒவ்வொரு மராத்தியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாநிலம் மராட்டா, அது மும்பை என்று இருக்கக்கூடிய மராத்திய மாநிலமாகும். இப்படி ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனங்களாக மொழி வழியே பிரிக்கப்படுவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு சிறப்பு சட்டத்தின் மூலமாக இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இந்திய அரசுதான் இப்படி மொழிவழி தேசிய இனங்களாக இந்தியாவை பிரிக்கிறது. அதன் அடிப்படையில் தான் மாநிலங்களுக்கு சுயாட்சி, மத்திய இந்திய அரசோடு கூட்டாட்சி என்கிற இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் 1956 இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கன்னடர்களுக்கோ, தெலுங்கர்களுக்கோ, மலையாளிகளுக்கோ, பஞ்சாபியர்களுக்கோ அல்லது இந்தியாவின் வேறு எந்த மொழிவழி தேசிய மக்களுக்கும் இல்லாத ஒரு சிக்கல் ஈழத்து மக்களுக்கும் கிடையாது. இது என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1944 ஈவே ராமசாமி அவர்கள் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய நீதி கட்சியை திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றிய அந்த காலகட்டத்திலிருந்து அதுதான் தொடக்கம். தமிழர் கழகம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்ற அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் கியாப்ப விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, இவர்கள் சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் போன்றவர்கள் எல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தும் செவி சாய்க்காத திரு ஈவே ராமசாமி அவர்கள் திராவிடர் கழகம் என்று பெயர் வைக்கிறார். அதுதான் தொடக்கம். இந்த திராவிட கட்டமைப்பு, திராவிட மொழி கிடையாது, திராவிட இனம் கிடையாது, திராவிட நாடு கிடையாது. ஒரு மொழிவழி தேசிய இனத்திற்கான எந்த வரையறையும் இல்லாத ஒரு கோட்பாடு தான் திராவிடம். இந்த திராவிடம் என்பதுதான் பிறகு திராவிடர் கழகம் என்று ஈவே ராமசாமி பெயர் வைக்கிறார், ஆட்களை குறிக்கும் வகையில். அதற்கு பிறகு அதிலிருந்து பிரிந்து வந்த அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பெயர் வைக்கிறார். கேள்வி கேட்டதற்கு திராவிட என்பது தென்னிந்தியாவை நிலப்பரப்பை குறிக்கக்கூடிய சொல். ராபர்ட் கால்டுவெல் அப்படி தான் சொல்லியிருக்காரு என்கிற நிலப்பரப்பு அடிப்படையில் தென்னிந்தியா என்கிற பெயரில் அவர் திராவிட முன்னேற்ற கழகம் பெயர் வைக்கிறார். அது கிட்டத்தட்ட நீங்கள் அவருடைய கோட்பாடு எப்படி இருந்துச்சுன்னா, அன்று ஒரிசாவினுடைய பகுதி, கர்நாடகாவினுடைய பகுதி, மைசூர் குறிப்பாக மைசூர் பகுதி, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, இவை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ஒரு இணைந்தது தான் மதராஸ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி. அந்த காரணத்தினால தென்னிந்தியா என்கிற பெயரில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்தார். அதற்கு பிறகு எல்லாம் பார்த்தீங்கன்னா திராவிட என்று பெயர் வைத்து எல்லா கட்சிகளும் இங்கே வந்தன, அரசியல் கட்சிகள் வந்தன. அறிஞர் அண்ணா பெயர் வைத்ததனுடைய அடிப்படையே தென்னிந்தியா என்பதைத்தான். இதைத்தான் ராபர்ட் கால்டுவெல் தென்னிந்திய அல்லது திராவிட மொழி குடும்பங்களின் ஒப்பிலக்கணம் சொல்கிறார். தென்னிந்தியா அல்லது திராவிடா. திராவிடா என்பதை தென்னிந்திய நிலப்பரப்பு என்கிற அடிப்படையில் தான் ராபர்ட் கால்டுவெல் வைக்கிறார். அதைத்தான் அறிஞர் அண்ணாவும் பின்பற்றுகிறார். ஆனால் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திராவிட என்கிற இந்த முகமூடிக்குள் பிற மொழியாளர்கள் உள்ளே நுழைந்து கொண்டு தமிழர்கள் எல்லாம் திராவிடர்கள் என்ற முகமூடியை மாட்டிவிட்டு யார் தமிழர்கள் யார் பிறமொழியாளர்கள் என்று அறிந்திராத நிலையில் பிறமொழியாளர்களே ஆட்சி அதிகாரத்தை தொடர்ந்து கைப்பற்றி கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். எனவே பிற மாநிலங்கள் மொழிவழி தேசிய மக்களுக்கு இல்லாத ஒரு சிக்கல் தமிழர்களுக்கு இருப்பது இந்த அடையாள குழப்பம். திட்டமிட்டு 80 ஆண்டு காலமாக திணிக்கப்பட்ட இந்த அடையாள குழப்பம். தான் தமிழரா அல்லது திராவிடரா அல்லது இந்தியரா என்கிற இந்த அடையாள குழப்பத்தை மீட்டெடுக்க வேண்டிய பணிதான் தமிழ் தேசியர்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. தன்னை ஒரு திராவிடனாகவும் நினைத்து கொண்டு திராவிடத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுகிறார்கள் என்று இல்லை. தாங்கள் தமிழர்களாக நினைத்துக்கொண்டு தமிழர் அடையாளத்தை அழிக்கிறீர்களே என்று திராவிடர்களை பார்த்து கேள்வி கேட்க முடிகிறதா என்றால் அதுவும் இல்லை. எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாங்கள் என்ன இது தன்னுடைய நாடு என்கிற எண்ணம் இல்லாமல் போய்விட்டது, தன்னுடைய மலை என்கிற எண்ணம் இல்லாமல் போய்விட்டது, தன்னுடைய ஆறு என்பது எண்ணம் இல்லாமல் போய்விட்டது, தன்னுடைய இயற்கை வளம் என்பது எண்ணம் இல்லாமல் போய்விட்டது. அதனால் ஆட்சியாளர்கள் இங்கே தாரை வார்க்கும் பொழுதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் என்பதால் தான் இங்கே தமிழ் தேசியம் என்பது 2009 பிறகு ஒரு பெரும் எழுச்சியோடு முன்னேறி கொண்டிருக்கிறது. பொதுவாக உடனே என்ன சொல்லுவாங்க, தமிழ் தேசியம்னா அது தனிநாடு தானே அப்படிம்பாங்க. இது பல பேர் இன்னும் உருட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தமிழ் மத்தியில் கூட்டாட்சி,
மாநிலத்தில் சுயாட்சி என்கிற இந்த கோட்பாடும் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது இங்கே தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்கக்கூடிய சிக்கலை நான் சொன்னேன். பிற தேசிய மொழிவழி தேசிய மக்களுக்கு இல்லை. ஏன்னா ஆந்திராவை ஆள்கிறவர் ஒரு தெலுங்கர், தெலுங்கானாவை ஆள்பவர் ஒரு தெலுங்கர், அங்கே ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் தெலுங்கர்கள் தான் இருக்காங்க. அதே போல் கர்நாடகாவில் கன்னடர்கள் தான் இருக்காங்க, கேரளாவில் மலையாளிகள் தான் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக மக்கள் தொகை அளவில் பார்க்கும் பொழுது இதற்கு சான்று தி ஹிந்து நாளிதழ் ஜூலை மாதம் என்று நினைக்கிறேன், அல்லது கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும், லிங்குவிஸ்டிக் அட்லஸ் அப்படின்னு போட்டு தி ஹிந்துன்னு போட்டிங்கன்னா வரும். தமிழ்நாட்டில் எந்தெந்த மொழிக்காரர்கள் எத்தனை எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்கிற ஒரு சென்சஸ் சர்வே போன்ற ஒரு அட்லஸ் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அதிகாரப்பூர்வமான கணக்கெடுப்பு, இந்திய ஒன்றியத்தால் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 கோடி பேர் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையாகவும் இதில் தனி தெலுங்கு பேசக்கூடியவர்கள் 9 லட்சம் பேர் தான், 9,46,000 பேர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் கலந்து பேசக்கூடிய மக்கள் அப்படி இப்படின்னு பார்த்தா கூட 45 லட்சம் பேர் தான் தமிழ்நாட்டில். ஆனால் தனித்தமிழில் பேசக்கூடிய மக்கள் 5 கோடி பேர் இருப்பதாக அங்கே அந்த புள்ளிவிவரங்களுக்கு தெரிவிக்குது. கிட்டத்தட்ட 5 கோடி தனித்தமிழ் பேசக்கூடிய தமிழர்கள் இருக்கக்கூடிய அந்த மண்ணில் வெறும் 45 லட்சம் பேர் இருக்கக்கூடிய தெலுங்கர் மக்களுக்கு, அதிலும் தனித்தெலுங்கு பேசக்கூடிய 9 லட்சம் பேர் தான் இருக்காங்க. அவர்களுக்கு இங்கே அமைச்சரவையில் எத்தனை பிரதிநிதித்துவம், எவ்வளோ ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 9 அமைச்சர்கள் இருக்காங்க. எம்எல்ஏக்கள் அதிக அளவில் அவர்கள் தான் இருக்கிறார்கள், பிறமொழியாளர்களாக இருக்கிறார்கள். அதில் மலையாளிகள் இங்கே குறைச்சல், கன்னடர்களும் குறைச்சல், அதிக அளவில் தெலுங்கர்கள் தான் இருக்காங்க, தாய்மொழி தெலுங்காக கொண்டவர்கள் இருக்காங்க. அதே போல் அரசு அதிகாரங்கள், அரசு வேலைவாய்ப்புகள் இவற்றெல்லாம் அதிகமாக பார்த்திங்கன்னா அவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் நம்ம குறை சொல்ல, அவர்களுடைய இந்த பொது வாழ்க்கை, அரசியல், அதிகாரம் ஆகியவற்றெல்லாம் அவர்களுக்குள்ள ஈடுபாட்டை கண்டு நம்ம உண்மையிலேயே அதுக்கு மதிப்பளிக்கிறோம். அது நம்ம வேண்டான்னு சொல்லலை. ஆனால் பிரதிநிதித்துவம் அப்படின்னு அடிப்படையில் பார்த்தா பெரும்பான்மை மக்களுக்கு எத்தனை கொடுக்கணும், இத்தனை விழுக்காடு மட்டும்தான் உள்ள இந்த மக்களுக்கு எவ்வளோ ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னு ஒரு உலக அளவில் விதி இருக்கு இல்லையா? அந்த உலகளாவிய இந்திய அளவிலான இதே ரெப்ரசன்டேஷனோட தான் இந்த பார்வையை நம்ம பார்க்குறோம். அப்போது ஆந்திராவில் நீங்கள் எத்தனை தமிழர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க? தெலுங்கானாவில் எத்தனை தமிழர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? கர்நாடகாவில் எத்தனை தமிழர்கள் அமைச்சர் பொறுப்பு இருக்கிறார்கள்? கேரளாவில் எத்தனை தமிழர்கள் அமைச்சர் பொறுப்பேற்கிறார்கள்? பஞ்சாபில், இப்போ பீகாரில், மராத்தி, இப்படி எங்கே வேணாலும் போங்க, அங்கெல்லாம் எத்தனை தமிழர்களுக்கு ஒரு எம்எல்ஏ ஆகக்கூடிய, அவ்வளோ வேண்டாங்க, ஒரு கவுன்சிலர் ஆகக்கூடிய அளவுக்காவது அவர்களால் இயலுகிறதா என்றால் அது எண்ணிக்கையில் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆக தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெப்ரசன்டேஷன் டு தி மைனாரிட்டி லிங்குவிஸ்டிக். இப்போது இந்த காணொலி இடுகின்ற ஒரு அம்மா பார்த்திங்கன்னா உஷாராணி என்கிற அந்த பெயர் கொண்ட ஒரு மூத்த சகோதரி. அவர் ஒரு கன்சர்ன், அவருக்கு ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துகிறார். என்னென்னா, இங்கே தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் இங்கே மைனாரிட்டி லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மொழிக்காரர்களாக இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் மீது அவதூறுகளை இவர்கள் பரப்புகிறார்கள், பகைமையை உண்டாக்குகிறார்கள், இவர்கள் வன்மத்தை உண்டாக்குகிறார்கள் என்கிற தன்னுடைய சொந்த அச்சத்தை வெளிப்படுத்துகிறார். அதில் நம்ம எந்த குறைபாடும் சொல்லலை, எல்லாருக்குமே அது இருக்கும். ஏன்னா மைனாரிட்டியாக இருக்கும்போது அந்த மக்கள் பேசுகிறாங்களே, இதையே தான் நம்ம கேட்குறோம். இதே கர்நாடகாவில், ஆந்திராவில், அதே போல் மற்ற இடங்களில் தமிழர்கள் மைனாரிட்டியாக இருக்காங்க, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியாக இருக்காங்க இல்லைங்களா? அவர்களுக்கும் அதே அச்சம் தான் அங்கே இருக்கும். அது போன்ற ஒரு அச்சம் இங்கே மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய தங்களுக்கு இருக்கிறது என்று அந்த பெண்மணி சொல்கிறாங்க, அந்த மூத்த சகோதரி சொல்கிறாங்க. அது அவருடைய அந்த உண்மையான அந்த ஒரு மன வருத்தம், அது உண்மையிலேயே அது மன வருத்தமாக அச்சமாக இருந்தால் அதுக்கு நம்ம அது மதிப்பளிக்க வேண்டும். அப்படி அச்சப்பட தேவையில்லைமா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 2009 தமிழ் தேசியம் ஒரு பேரெழுச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதுவரையிலும் எந்த ஒரு பிறமொழியாளரும் எந்த இடத்திலும் எந்த ஒரு சிறு துன்புறுத்தலுக்கு கூட ஆளாகவில்லை, எந்த அழுத்தங்களும் கொடுக்கப்படவில்லை. இன்னும் கூட சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராகவே தெலுங்கர் இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய நிறைய ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள் தெலுங்கர்களாக இருக்கிறார்கள். அந்த ரெப்ரசன்டேஷனை நாம் தமிழர் கட்சியை கொடுத்துருக்கு. எந்த நாம் தமிழர் கட்சி தீவிரவாத இயக்கம் என்று இந்த உஷாராணி என்கிற அந்த சகோதரி கூறுகிறாரோ அவர்களே நீங்கள் பார்த்தா ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ் தேசிய பேரியக்கத்திலுமே பார்த்திங்கன்னா இருக்காங்க. எனவே இப்படி தமிழ் தேசியத்திற்கு இன்னும் கூட சொல்லப்போனால் பழநெடுமாறன் ஐயாருடைய அந்த தமிழ் தேசிய இயக்கத்தில் ஏராளமான அளவிற்கு தெலுங்கர்கள் இருக்காங்க. ஆனால் அவர்களெல்லாம் தமிழ் தேசியத்தை பின்பற்றுகிறார்கள். தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பதை உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே இங்கே தெலுங்கர்களோ, கன்னடர்களோ, மலையாளிகளோ தமிழ் தேசியம் வெறுக்கக்கூடியவர்கள் என்று யாரும் இல்லை. ரெண்டாவது, தமிழ் தேசியம் என்பது யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்கிற அந்த கோட்பாட்டை தான் மனதில் வைத்திருக்கிறது.
எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று சொல்லக்கூடிய தமிழருடைய அறத்தை பின்பற்றுகிறது. சாதியும் சமயமும் மதமும் பொய் என்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்கிற வள்ளல் பெருமானாருடைய கோட்பாட்டின் கீழ் வரக்கூடியது. யாரோ 1-2 இளைஞர்கள் ஒரு ஆர்வ மிகுதியினாலோ அல்லது அவர்கள் ஏதோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோபத்தின் அல்லது அச்சத்தின், நம்ம என்ன சொல்லணும்னா, சிறுபான்மை மொழியினத்தவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களை தங்களை நோக்கி திசை திருப்பி விடுவார்களோ என்ற அச்சம் இருக்குது இல்லையா? அது ரொம்ப இயல்பான அச்சம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே அளவுக்கு இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது இல்லையா? தங்களை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் இப்படி வெறும் 9 லட்சம் தனித்தெலுங்கு பேசக்கூடியவர்களும் மொத்தமாக எப்படி கூட்டி பார்த்தாலும் ஒரு கிராண்ட் சம்மாக பார்த்தா ஒரு 45 லட்சம் பேர் உள்ள தெலுங்கு மக்கள் உள்ள இந்த மாநிலத்தில் கேபினெட் மொத்தமே 32லேருந்து 36 அமைச்சர்கள் தான். அதில் 9 அமைச்சர்கள் தெலுங்கர்களாக இருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்தில் தெலுங்கர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் அதிகாரிகள் தெலுங்கர்களாக இருக்கிறார்கள் என்றால் அப்போ பெரும்பான்மை மக்களுக்கும் ஒரு அச்சம் வரத்தானே செய்யும். நம்மை ஆளக்கூடியவர்கள் யார் என்கிற எண்ணம் வரும்போது அந்த அடிப்படையில் தான் நமக்கு அச்சம் தமிழர்களுக்கு ஏற்பட்டது. முதல்ல இந்த நியாயமான இந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் உங்கள் நியாயமான அந்த அச்சத்தை புரிந்து கொள்ள முடிகிறது எங்களால். அதே போல் நீங்களும் எங்களுடைய நியாயமான அச்சத்தையும் அந்த உணர்வுகளையும் நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும். அதில் மிக முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா, தமிழருடைய நாகரிகம், குறிப்பாக கீழடி உள்ளிட்ட பல்வேறு நாகரிகம் 190 இடங்களில் தொல்லியல் இங்கே தோண்டப்பட்டு அப்படியே மூடப்பட்டு கிடக்கின்றன. கீழடிக்கு மட்டும் மிக முக்கியத்துவம் கொடுத்து சு வெங்கடேசன் என்கிற அந்த எம்பி பெரிய பரப்புரை செய்தார். அதன் மூலமாக தான் எம்பி ஆனார். அதை திராவிட நாகரிகம் என்று சொல்ல தொடங்கினாங்க. அப்பொழுதுதான் தமிழ் தேசியர்கள் அதை கண்டித்தாங்க. ஏன் தமிழர் நாகரிகம் சொல்லுங்களேன் என்றார்கள். எப்படி ஜஸ்டிஸ் பார்ட்டி என்கிற நீதி கட்சிக்கு ஈவே ராமசாமி அவர்கள் திராவிடர் கழகம் என்று பெயர் வைக்க முனைந்தாரோ அப்பொழுதே கியாப்பை விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ கியாப்பை விஸ்வநாதன் தான் இப்போ சுயமரியாதை இயக்கம் மட்டும் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர். அவர் ஈவே ராமசாமி அவருடைய அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர். அவரே எதிர்த்து சொல்கிறார், இல்லை தமிழர் கழகம் வைங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்காத ஈவே ராமசாமி அவர்கள் கேட்காத காரணத்தினால் தமிழர் கழகம் என்றே தனித்தே தொடங்கினார் கியாப்பை விஸ்வநாதன் அவர்கள். ஆக இந்த திராவிடத்திற்கு எதிரான தமிழர்களுடைய இந்த குரல், இதற்கு முதலாக குரல் கொடுத்தவர் ஈவே ராமசாமி அவர்களை நேரே நின்று எதிர்த்து குரல் கொடுத்து தமிழர் கழகம் என்று தொடங்கியவர் கியாப்பை விஸ்வநாதன் அவர்கள். அப்போது அதற்கு பிறகு நீங்கள் இப்போ கீழடி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்று சொல்லும்போது இதை தமிழர் நாகரிகம்னு சொல்லுங்கன்னு சொல்கிறோம். ஒரு கட்டத்தில் சங்க இலக்கியங்களுக்கெல்லாம் திராவிட இலக்கியங்கள் என்று பெயர் சூட்டப்படும் என்று சட்டமன்றத்திலே அறிவிக்கிறாங்க. யார்? இந்த திமுக அரசு. அப்போ அதை சொல்கிறோம், ஐயா நீங்கள் தமிழர் மொழி தமிழ் காலம் தமிழருடைய காலம், அதனுடைய இலக்கியங்கள், அதில் உள்ள பேருண்மைகள் எல்லாம் தமிழருடைய வரலாறு, அதற்கு நீங்கள் திராவிட இலக்கியம் பேர் வச்சா எவ்வளோ ஒரு அநியாயம். இந்த குரலைத்தான் தமிழர்கள் தமிழ் தேசியர்கள் எழுப்பினார்கள். அதே போல் தமிழர்களை திராவிடர்கள்னு சொல்லாதீங்க, நீங்கள் தெலுங்கர்கள் என்று சொல்லிக்கொள்ளுங்கள், இங்கே இருக்கக்கூடிய மக்களை கன்னடர்கள் என்று சொல்லிக்கொள்ளுங்கள், மலையாளிகள் என்று சொல்லிக்கொள்ளுங்கள். திராவிடர் என்று ஏற்கனவே தமிழர்களுக்கு முகமூடி அணிவித்து இங்கே அடையாள குழப்பத்தை உண்டு செய்து விட்டார்கள். எனவே அதை செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் தமிழருடைய வரலாறு அனைத்துமே திரிக்கப்பட்டது, திணிக்கப்பட்டது. ஒருபுறம் வடவர்கள் என்று சொல்லக்கூடிய வடவேத ஆரியர்கள், இன்னொரு புறம் இந்த திராவிடர்கள். இவர்கள் தான் தொடர்ந்து தமிழர் வரலாற்றை மாற்றி 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 எழுதி தங்களுக்கு ஏற்ப அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். குமரிக்கண்டத்திலிருந்து தான் வடக்கு நோக்கி நாகரிகம் கிளம்பியது என்பதை அப்படியே மறைத்து வடக்கிலிருந்தான் நாகரிகம் தெற்கு நோக்கி வந்தது என்று இந்த திராவிட ஆதரவு எழுத்தாளர்களும் IAS அலுவலர்களும் வரலாறுகளை திரித்து கொண்டிருக்கிறார்கள். சிந்து சமவெளி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்கிறார்கள். அதை ஆராய்ந்த மதிவாணன் போன்ற ஆய்வறிஞர்கள் அது தூய்மையான தமிழ் என்று நிறுவுகிறார்கள். ஆனால் தமிழ் என்பது நீங்கள் ராபர்ட் கால்டுவெல் என்ன சொல்கிறாருன்னா, தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற அவருடைய புத்தகத்தில் அவர் தெளிவாக சொல்கிறாரு, தமிழ் என்பது இருக்கின்ற கன்னடம் மலையாளம் இதெல்லாம் ஒப்பிடும் பொழுது தமிழ் தனித்து இயங்க வல்லது அப்படின்றார். அதை மறைச்சிட்டாங்க. ராபர்ட் கால்டுவெல் தான் திராவிட மொழி குடும்பம் சொன்னார்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஆரிய மொழி குடும்பம், இங்கே திராவிட மொழி குடும்பம் என்பது வரலாற்று ஆசிரியர்கள் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் என்று அதை ஆரியன் லாங்குவேஜஸ் ஆகும், தெற்கில் உள்ள லாங்குவேஜஸ் எல்லாம் திராவிடியன் லாங்குவேஜஸ் ஆகும். இவர்கள் ராபர்ட் கால்டுவெல் எப்படி தென்னிந்திய மொழி குடும்பம் என்று சொன்னாரோ அந்த மொழி குடும்பம் அடிப்படையில் தான் சொன்னாங்களே தவிர இனம் என்கிற அடிப்படையிலோ சாதி என்கிற அடிப்படையிலோ குடி என்கிற அடிப்படையிலோ தேசியம் என்கிற அடிப்படையில் சொல்லலை. எனவே அப்படி வருது. அப்போ ராபர்ட் கால்டுவெல் இதைத்தான் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி இருந்ததெல்லாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா திராவிடர் என்பது மொழி, திராவிடம் என்பது இனம், ஒரு நாளைக்கு திராவிடம் என்பது மொழின்றாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க திராவிடம் என்பது இனம்ன்றாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டால் இல்லை திராவிடம் என்பது மரபினம்ன்றாங்க. அப்படியா இல்லை திராவிடம் என்பது தேசிய இனம்ன்றாங்க. அப்படியா அவர் திராவிடம் என்றால் திருமணம் என்கிறார் மு.க. ஸ்டாலின் ஐயா. இப்போ முந்தினத்தில் சொல்லிட்டாங்க திராவிடம் என்றால் ஈவே ராமசாமி அவர்கள் கையில் வைத்திருந்த கைத்தடி என்கிறார்கள்.
ஆக ஒரு இனத்திற்கு வந்து இப்படியெல்லாம் உலகில் எங்கேயுமே வந்து விளக்கமும் கிடையாது, வரையறையும் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இங்கே தமிழ் தேசியர்கள் இவற்றையெல்லாம் சுட்டி காட்டுகிறார்கள். அப்படி சுட்டி காட்டும் பொழுது தொடர்ந்து வந்து 2000 ஆண்டு காலமாக பார்ப்பனன் வந்து விட்டான், 3000 ஆண்டு காலமாக பிராமணன் இங்கே வந்து தமிழோடு பூந்து விட்டான். இங்கே இருக்கிற இலக்கியங்கள் எல்லாம் பிராமணன் பார்ப்பனன் எழுதிய இயக்கம், திருக்குறள் பார்ப்பனன் எழுதியிருக்கான். அதே போல் தமிழருடைய சங்க இலக்கியங்கள், தமிழுடைய பக்தி இலக்கியங்கள் பார்ப்பான் அமர்ந்திருக்கிறான், பிராமணன் அமர்ந்திருக்கிறான் என்று தொடர்ந்து ஈவே ராமசாமி அவர்கள் தொடர்ந்து பரப்புரை செய்த காரணத்தினால் அதையே நம்ம திராவிட சகோதர சகோதரிகள் பின்பற்றுவதனால் அதை வந்து ஆய்ந்து இல்லை இந்த பிராமண மேலாதிக்கம், வடவேத ஆரிய பிராமண மேலாதிக்கம் என்பது விஜயநகர தெலுங்கரசர்களுக்கு பிறகுதான் வந்தது. அது குறிப்பாக விஜயநகர தெலுங்கரசர்கள் கூட வேண்டாங்க, விஜயநகர அரசுக்கு பிறகுதான் வந்தது அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள மன்னன் பாரிசாலன், அதை ஐத்தமிழன் மகிழன் உள்ளிட்ட பல்வேறு இளையோர்கள் வந்து அதை வந்து அவர்கள் எடுத்துச் சொல்வதற்காக முயற்சி செய்கிறாங்க. அப்படி முயற்சி செய்யும்போது அதை நீங்கள் வந்து அதில் வரலாற்று பிழை இருந்தாலோ அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய விதத்தில் தவறு இருந்தாலோ அது தாராளமாக சுட்டி காட்டலாம். மாறாக அவர்களை தமிழ் தீவிரவாதிகள் என்று சொல்வது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலுமே அது வந்து ஏற்புடையது அல்ல. அவர்கள் தங்களுடைய மொழி இனத்தை காத்துக்கொள்வதற்காக, அடையாள மறைப்பு செய்வதற்காக அவர்கள் தொடர்ந்து போராடி அதை வெளியே கொண்டு வந்து மக்களிடம் காமிக்கிறாங்க. அது சொல்லும் விதத்திலும் அவருடைய வயது மற்றும் அவருடைய அந்த வயதுக்கே உண்டான வேகம் இதெல்லாம் இருக்கும்போது சில பிழைகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் சுட்டிக்காட்டப்படக்கூடியது தான். அவ்வாறு அவர்கள் சுட்டிக்காட்டினாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்ல. அதை நம்ம சொல்கிறது தவறில்லை. அடுத்தது, வரலாற்று பிழை இருந்தால் சான்றுகளோடு அதை நீங்கள் வந்து இல்லை நீங்கள் சொல்கிறதுல வரலாற்று பிழை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மாறாக அவர்களை தமிழ் தீவிரவாதிகள் என்று சரி அவங்க சொல்கிறதுல தான் நீங்கள் மனம் புண்பட்டிருக்கீங்க, அதன் காரணமாக அவர்கள் எல்லாம் நீங்கள் இவ்வாறு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வெளியிட்ட அந்த அம்மா உஷாராணி அம்மா வெளியிட்ட காணொலிகள் எல்லாம் போய் பார்க்கும்போது அதில் எல்லாரையுமே சாடுறாங்க. அது குறிப்பாக தமிழர்கள் என்று யார் சொன்னாலுமே அவர்கள் எல்லாம் சாடுறாங்க. சீமான் அவர்களை அண்ணா என்று அழைத்து விட்டார் பாஜக கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்பவர். அண்ணாமலையும் அவர் வந்து கிட்டத்தட்ட தமிழ் தீவிரவாதின்னு தான் சொல்கிறார். விஜயும் கிட்டத்தட்ட தமிழ் தீவிரவாதி என்றார். அப்போது அவருக்கு வந்து பிரச்சனை வந்து இந்த விஜயநகர பேரரசினுடைய அந்த வரலாற்றை இவர்கள் சொல்கிறார்களோ என்கிற அந்த அச்சமோ அல்லது வேறு எதுவுமே இல்லை. அவருக்கு தமிழர் தமிழ் தேசியம் என்றாலே அவருக்கு இது ஒரு ஒவ்வாமை போல. அதனால் அனைவரையுமே வந்து அவர் சாடி பேசுவதை நம்ம அவருடைய காணொலிகளில் பார்க்க முடிகிறது. இதில் திரு மன்னன் அவர்கள், அதே போல் திரு பாரிசாலன், திரு ஐத்தமிழ் மகிழன் ஆகியோர் எனக்கு தம்பி தான். இதனால் திரு என்பது மரியாதைக்காக சொல்கிறோம். எப்படி திருமதி உஷாராணியம் அவர்கள் வந்து நம் மதிப்புக்குரிய சகோதரியாக மதிக்கிறோமோ அதே போல தான் சகோதரர்கள் இவர்கள் எல்லாமே. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் அந்த காணொலியில் நிறைய எல்லா காணொலியும் நான் பார்க்க முடியல. ஆனால் மிக முக்கியமான ஒரு 2-3 காணொலிகளை பார்த்தபோது, அந்த நேர்காணல் ஒன்றை பார்த்தபோது தான் இவர் இப்படிப்பட்ட ஒன்றா தமிழர் தமிழ் தேசியம் சொன்னாலே அவர் வந்து பார்த்திங்கன்னா அதை தீவிரவாதமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து நிறுத்துகிறார். இதற்கு அவர் எடுத்துக்கொண்ட எடுத்துக்காட்டுகளாக மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் அவர் எடுத்துக்கொண்ட எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா புலவர் கலிய பெருமாள் மற்றும் தமிழரசன் ஆகியோர் கொண்ட அந்த ஒரு இருவரைத்தான் இவர் மிக முக்கியமாக எடுத்துக்கிறார். அதை எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அதில் குறிப்பாக புலவர் கலிய பெருமாள் பல பேரை கொன்றவர்ன்றார். பெண்ணாடம் கலிய பெருமாள் அவர்கள் மீது பல பேரை கொன்றார்கள் எல்லாம் என்று எந்த வழக்குமே இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை திருமதி உஷாராணி அம்மா அவர்களுக்கு ஏதாவது ரகசிய புலனாய்வு தகவல் கிடைச்சிருந்தால் அதை சான்றுகளோடு ஆவணங்களோடு தெரிவிக்கலாம். புலவர் கலிய பெருமாள் ஒரு எளிமையான பள்ளிக்கூட மாணவராக இருந்தால் முதல்ல அவர் ஈவே ராமசாமி அவர்களுடைய சுயமரியாதை இயக்கத்தால் தான் ஈர்க்கப்பட்டு அவர் இருக்கும் பொழுதே ஒரு பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்திலேயே ஒரு விடுதியிலேயே வந்து உள்ள நுழைய அவர்கள் அனுமதி மறுக்கப்பட்ட போது அந்த இளம் வயதிலேயே சுயமரியாதை இயக்கத்தினுடைய துண்டு பிரசுரங்கள் எல்லாம் கொண்டு போய் அவர்கள் எல்லாம் பள்ளிக்குள்ளேயே கூட்டிகிட்டு போனார், அந்த விடுதிக்குள்ளேயே கூட்டிகிட்டு போனாங்கிற வரலாறு இருக்குது. அதற்கு பிறகு பிற்காலத்தில் கொஞ்சம் வயது ஏற என்ன பண்ணுறாருன்னா, சாரு மஜும்தார் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவரை வந்து பார்த்திங்கன்னா பெண்ணாடம் அருகே உள்ள முந்திரிக்காட்டுக்குள் கூட்டி சென்று இளைஞர்களெல்லாம் வைத்து ஒரு கூட்டம் போடுகிறார். அதுதான் அவருக்கு முதல் இது. சாரு மஜும்தார் தெரியும், நக்சல்பாரி இயக்கத்தினுடைய அவர் தான் வந்து நிறுவனர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த நக்சல்பாரி இயக்கத்தினுடைய அந்த ஒரு கொள்கைகள் சித்தாந்தத்தில் ஈர்க்கப்படுகிறார். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆயுத வழி போராட்டம் என்பது போல் அவர் அந்த அதை முன்னெடுக்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தோழர்கள் 3 பேர் ஒரு கையெறி வெடிகுண்டு தயாரிக்கும் பொழுது அந்த வெடிகுண்டு வெடித்து அவர்கள் 3 பேருமே இறந்துடுறாங்க. அதற்கு பிறகு அந்த 3 பேர் உடல்களையும் அங்கேயே அவர் புதைத்து விட்டு அதற்கு பிறகு தலைமறைவாயிடுறார். ஸோ தலைமறைவானவர் பின்னாடி அவர்கள் கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. அதுக்கு வி.வி. கிரி
குடியரசுத் தலைவர் இருந்த காலத்தில் அவரிடம் வந்து மனு கொடுக்கப்பட்டு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுகிறது. மற்றபடி இந்த 3 பேர் அந்த வெடிகுண்டு தவறாக செய்தபோது அது வெடித்து அந்த இறந்தவர்களை தவிர இவர் பல பேரை கொன்றார் என்கிற எந்த குற்றச்சாட்டும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. திருமதி மரியாதைக்குரிய உஷாராணி அம்மா அவர்கள் இது குறித்த பல பேர் இவரால் கொல்லப்பட்டார்கள் என்ற பத்திரிகை செய்திகளோ அல்லது காவல்துறையினுடைய அறிக்கைகளோ இது போன்ற ஏதாவது நம்பத்தகுந்த ஆவணங்களுக்கு கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அவர் அதற்கு பிறகு என்னென்னா இந்த பிற்காலத்தில் வந்து தமிழ் தேசியத்தை நோக்கி அவர் வந்துட்டார். ஏனென்றால் தமிழ் தேசியத்தை பொறுத்தவரைக்கும் இந்தியா கம்யூனிசம் என்பதே சாரு மஜும்தாருடைய அது ஆயுதம் தாங்கிய போராட்டமாக இருந்தாலும் அழித்தொழிப்பு இந்த உஷாராணியமாக சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்படிப்பட்ட இயக்கமாக இருந்தாலும் கூட அது இந்திய தேசியம் தழுவியது. ஆக அதற்கு பிறகு அதிலிருந்து வந்து முரண்படுறாங்க யார், புலவர் கலிய பெருமாளும் அதே போல் தமிழரசன் அவர்களும் முரண்பட்டு என்ன பண்ணுறாங்க, தமிழ் தேசியம் என்பதற்கு வர்றாங்க. தமிழ் தேசியத்துக்கு என்று வரும்போது அவர்கள் அந்த தமிழ் தேசியம் என்பதை அரசியல் ரீதியாக அவர்கள் ஒரு சனநாயக ரீதியாக எடுத்திருந்தால் நிச்சயமாக அது வந்து பெரிய அமைப்பாக மாறியிருக்கும். ஆனால் அவர்கள் ஆயுத வழி போராட்டத்தை எடுத்ததுனால மக்களுக்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் பெரும் இயக்கமாக மக்கள் அங்கே சேரவில்லை. இவர்கள் வந்து குறிப்பாக புலவர் கலிய பெருமாள் அதற்கு பிறகு தமிழ் தேசியத்துக்கு வந்துட்டார். ஆனால் அவர் பல பேரை கொன்றார் என்கிற சான்றுகள் எல்லாம் எமக்கு தெரிந்து இல்லை. என் சிற்றறிவு எட்டியபடி ஒரு 25 ஆண்டு காலமாக பத்திரிகை துறையில் இருக்கிறோம், நிறைய வரலாறுகளை வாசிக்கிறோம். ஸோ நமக்கு தெரியாமல் ஏதாவது பல பேர் தவிர கொலை பண்ணாரா அப்படின்னு தெரியல, இருந்தால் சொல்லலாம். அதற்கு பிறகு இவர் சிறையில் அடைக்கப்பட்ட போது இவரோடு சிறையில் அடைக்கப்பட்டவர் தான் தமிழரசன். தமிழரசன் கோயம்புத்தூரில் வந்து பொறியியல் கல்லூரி மாணவர். அப்பொழுது சாரு மஜும்தார் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலகட்டத்தில் விவசாய கூலிகள் ஒடுக்கப்படும் நிலையில், கந்துவட்டி கொடுமைகள் அதிகரிக்கப்பட்ட நிலையில் விவசாய பண்ணையார் தனங்களையும் அதே போல் கந்துவட்டி கொடுமைகளையும் ஒழிப்போம் என்கிற அடிப்படையில் ஆயுதம் தூக்கியவர்கள் தான் சாரு மஜும்தாருடைய இந்திய அளவில் அந்த இயக்கம். அப்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் கல்லூரிகளை விட்டு நாம் வந்து கிராமத்துக்கு போவோம், விவசாயிகளுக்கு உதவுவோம், அவர்களுக்கு வந்து ஏழை கூலி தொழிலாளர்களுக்கு உதவுவோம் என்கிற ஒரு முழக்கத்தை வைக்கிறார். அந்த அடிப்படையில் அதில் ஈர்த்து வெளிவந்தவர் தான் தமிழரசன். தமிழரசனும் கலிய பெருமாளை சந்திக்கிறாங்க. அதற்கு பிறகு தமிழ் தேசிய அந்த கோட்பாட்டில் போகிறாங்க. அப்போது இவர்கள் ஆயுத போராட்டத்தை அப்பொழுது வந்து யாரும் பெருசாக ஆதரிக்கலை. ஆனால் அதே தமிழரசன் ஒரு கட்டத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்ட காரணங்கள் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்காத கர்நாடகா பல தடுப்பணைகளை வந்து காவிரி கடையில் கட்டி வச்சிருக்கு, அந்த தடுப்பணைகளை தகர்க்க வேண்டுமேயானால் அதற்கு வந்து நாங்கள் அதற்காக செய்வோம் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகுது. இதை உளவுத்துறை கண்டுபிடிக்கிறாங்க. இதற்காக பொன்பரப்பி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு வங்கியை வந்து அங்கே போய் கொள்ளையடிப்பதற்காக தமிழரசன் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் போகிறாங்க. அப்போ இது தெரிந்த உளவுத்துறை என்ன செய்யுதுன்னா, மக்களோட மக்களாக நின்று அதுவரையிலும் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழரசன் என்பவரை தெரியும், ஆனால் நேரில் பார்த்ததில்லை அங்கே அந்த ஊர் மக்கள் எல்லாம். அப்போ இவர்கள் வந்தபோது உடனே உளவுத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, கொள்ளையர்கள் வந்து விட்டார்கள், கொள்ளையர் வந்து விட்டார்கள் என்று ஊர் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி கல்லாலேயே அடித்து தமிழரசன் மற்றும் கூட்டாளிகளை கொள்கிறார்கள். நல்லா மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அப்பொழுது தமிழரசன் தனது கைப்பையின கையில் வைத்திருந்த பையில் AK-47 எந்திர துப்பாக்கி வைத்திருந்தார். உளவுத்துறை சொல்லி மக்களே தங்களை அடித்துக் கொள்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக அன்று அவர் துப்பாக்கியை கையில் எடுத்து அதை பயன்படுத்தாமல் கல்லடிபட்டு இறந்தார். இது தெரிந்து நாம் அடித்துக் கொன்றது தமிழரசனைத்தான் அடித்துக் கொன்றோம் என்று அறிந்தவுடன் துடித்து போன மக்கள் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கிட்டத்தட்ட 25,000 பேரிலிருந்து 50,000 பேர் வரை அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள் என்பது வரலாறு. ஆக இப்படி அவர்கள் ஒரு உணர்வோடு இருந்திருக்கிறார்கள். அவர்கள் கையில் எடுத்த அந்த ஆயுத போராட்டம் நாம் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுதும் இந்தியா முழுமட்டு தமிழர்கள் எப்பொழுதுமே இந்த ஆயுத வழி போராட்டத்திற்கு ஆதரவு கொடுப்பதில்லை. ஆனால் இதே தான் ஈழத்திலே நடந்துச்சு. இது பற்றி வந்து இதே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, பல லட்சம் பேரை கொன்றது வந்து தமிழ் தேசியம் என்பது போல் தமிழ் தேசியம் தான் கொலை செய்தது என்பதை போல் அவங்க சொல்ல வராங்க. இதற்கு அவர்கள் அதற்கு வந்து எதிர்வினையாற்ற அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பாரிசாலன் உள்ளிட்டவங்கள்லாம் ஈழத்தில் வந்து அங்கே கொல்லப்பட்டதற்கு காரணம் இங்கே வந்து தெலுங்கு மக்கள் தான் என்று அவர் சொன்னதாக நான் அதை கேட்கல, பாரிசாலன் சொன்னதை கேட்கல. அப்படியே அவங்க ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அங்கே வந்து மேதகு தலைவர் அவருடைய தமிழ் தேசியம் தான் அத்தனை லட்சம் பேரை கொன்றது என்று இவர் எதிர்வினையாற்றாங்க. அங்கேயும் ஆயுத போராட்டத்தை மேதகு தலைவர் அவர்கள் ஒவ்வொரு மாவீரர் நாள் உரையிலும் அனைவரிடமே சொன்னது அதுதான், நாங்கள் போர் விரும்பிகள் அல்ல, இந்த போர் எங்கள் கைகளில் திட்டமிட்டு திணிக்கப்பட்டது, எதிரிதான் முடிவு செய்கிறான் நாங்கள் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று, அப்படிப்பட்ட திணிக்கப்பட்ட போர் தான் இது என்று பலமுறை சொல்லிட்டாங்க. அதே போல் எந்த ஒரு இடத்திலும்
அந்த 30 ஆண்டு கால கிட்டத்தட்ட 35 ஆண்டு கால இந்த ஈழப் போராட்டத்தில் போரின் போது ஒரு சிங்கள சிவிலியன், அதாவது குடிமக்கள், அதிகாரிகள், அதாவது குறிப்பாக இராணுவத்தினர், அதே போல் அரசியல் கட்சியினர், தங்களுக்கு துரோகம் செய்த அரசியல் கட்சியினர், இவர்களைத் தவிர ஒரு தனி மனிதர் மீது, ஒரு குடிமகன் மீதும் ஒரு குடிமகள் மீதும் கூட ஒரு சிறு தாக்குதலோ அல்லது சிறு பாலியல் துன்புறுத்தல் கூட இந்த படையணியினரோ அல்லது தமிழர்களோ செய்ததில்லை என்பதுதான் வரலாறு. சிங்கள சிப்பாய்களே சொல்வார்கள், சிங்கள இராணுவத்தினரே சொல்வார்கள், மதுபருந்து விட்டு ஒருத்தர் ரோட்டில் வந்தானா இவன் இயக்கத்துக்காரனாக இருக்க மாட்டான்ப்பா, போய் பேசுகிறான்ட்டு போயிடுவாங்க. அப்படி ஒழுக்கமான அமைப்பு என்பது அவர்களுக்கே தெரிந்திருக்கிறது. எனவே இங்கிருந்து கொண்டு நீங்கள் அவர்கள் பயங்கரவாதம் செய்தார்கள், தீவிரவாதம் செய்தார்கள் என்றால் அந்த நாட்டை பொறுத்தவரையிலும் அவர்களிடம் போராடுவது ஒரு பயங்கரவாதமாக பார்க்கும். எப்படி இந்தியாவில் நீங்கள் ஆயுதம் ஏந்தி போராடினால் அவர்களை ஆயுததாரிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் இந்திய அரசு பார்க்கும். இது இயற்கை. அதுபோல தான் அங்கே அவர்களை பார்த்தது. ஆனால் ஐரோப்பிய கூட்டமைப்பினுடைய நீதிமன்றம் தெள்ளத் தெளிவாகவே வரையறுத்து விட்டது, அவர்கள் தங்கள் நாட்டிற்காக போராடிய இயக்கத்தினர் என்று சொல்லிட்டாங்க. ஏன் ராஜீவ்காந்தி படுகொலையில் இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26 பேர் கைது செய்யப்பட்டாங்க. 26 பேரில் 19 பேர் அவர்கள் ஈழத்தமிழர்கள், அதிலும் இயக்கத்தை சேர்ந்தவங்க, அந்த போராளி இயக்கத்தை சேர்ந்தவங்க. இப்போ தடா சிறப்பு நீதிமன்றத்தில் 26 பேர் தூக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு சென்றபோது தெள்ளத் தெளிவாக உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, இந்த ராஜீவ்காந்தி படுகொலை என்பது இந்திய இறையான் மீது நடத்தப்பட்ட போர் அல்ல, தமிழ்நாட்டின் மீது நிகழ்த்தப்பட்ட போர் அல்ல, மேதகு தலைவர் அவர்களுக்கும் அதே போல் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் இடையே இருந்த தனிப்பட்ட பகையின் மூலமாக செய்யப்பட்ட கொலை. மேலும் ராஜீவ்காந்தி என்பவர் அப்போது பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், பிரதமராக இல்லை. எனவே இந்த 2 பேருக்குள் நடைபெற்ற அந்த 2 பேருக்கு இடையே இருந்த பகைமையினால் ஏற்பட்ட கொலை அப்படின்னு முடித்து, இந்த கொலை நடந்ததற்காக ஒட்டுமொத்தமாக நீங்கள் அந்த புலிகள் இயக்கத்தின் மீதெல்லாம் நீங்கள் குற்றம் சாட்ட முடியாது என்று கூறி 19 பேரை விடுதலை செய்தது. அனைவருமே தமிழர்கள், ஈழத்தமிழர்கள். மீதமுள்ள 7 பேருக்குத்தான் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஆக இந்திய உச்சநீதிமன்றமே தெளிவாக சொல்லிருச்சு, அவர்கள் இங்கே இறையாண்மை மீதோ இல்லை இந்திய நாட்டின் மீதோ அவர்கள் தாக்குதல் நடத்தவில்லை என்று தெளிவாக சொல்லிருச்சு. ஆக இத்தனை சான்றுகள் ஆவணங்கள் இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் தங்கள் நாட்டினுடைய உரிமையை, சம அளவில் படிக்கிறதுக்கு உரிமை இல்லை, சம காவல்துறை இராணுவம் தான் காவல்துறையாக நிற்குது, நிலம் சொந்த நிலம் இல்லை, இந்த இலங்கை அரசனுடைய நிலமாக இருக்கிறது, கல்வி வேலைவாய்ப்பு எல்லாவற்றிலும் ஏற்றத்தாழ்வு, அதற்கான சம உரிமையை கேட்டவர்கள் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்காங்க. 47 விடுதலைக்கு பிறகே சொல்லலாம். தொடர்ந்து அவர்கள் முதல்ல அறப்போராட்டம், அதற்கு பிறகு ஆயுத போராட்டமாக மாறி 2009க்கு பிறகு மீண்டும் அது அரசியல் போராட்டமாக அவர்கள் மாறி அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மை இப்படி இருக்க மீண்டும் மீண்டும் இதே போல மேலோட்டமாக தமிழர்கள் தீவிரவாதிகள், ஈழத்தமிழர்கள் அவர் தீவிரவாதிகள் என்பதை போன்ற இது போன்ற வன்மம் கொண்ட, இது போன்ற நயவஞ்சகமான எந்த குற்றச்சாட்டை யார் சொன்னாலும் தீவிரவாதிகள் யார், தீவிரவாத எண்ணத்தை விதைப்பது யார், உண்மை இப்படி இருக்க ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை தமிழர்கள் மீது இப்படி உருவாக்கி பொதுமக்கள் மத்தியிலும் பிற மொழியாளர்கள் மத்தியிலும் தமிழர்களை பற்றி தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடியது யார்? அப்படி பார்த்தா மன்னன் அதே போல் பாரிசாளர்களாக நீங்கள் தமிழ் தீவிரவாதிகள் என்று இந்த திருமதி உஷாராணி அந்த அம்மையார் சொன்னாங்கன்னா, அப்போது உஷாராணி அம்மா செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த வாதத்திற்கு என்ன பெயர்? இதுவும் ஒரு தீவிரவாதம் தானே. அதுவும் அவர்கள் தெலுங்கு தீவிரவாதம் என்று கூட சொல்லலாம் இல்லையா? ஏன்னா அவங்க அப்படி தான் சொல்லிக்கிறாங்க. எனவே இது இப்படி ஒரு எண்ணம் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. எல்லா மொழிக்காரர்களும் இங்கே இருக்கிறார்கள். ஆள வேண்டும், நாங்கள் எங்கள் அடையாளத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், எங்கள் நாகரிகத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், எங்கள் இலக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், எங்கள் மலைகளை காப்பாற்ற வேண்டும், எங்களை ஆறுகளை காப்பாற்ற வேண்டும், எங்கள் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். இங்கே கொண்டு பிற நாட்டிலிருந்து கொண்டு இங்கே அல்லது இந்திய அரசினுடைய திட்டங்களெல்லாம் இங்கே கொண்டு இங்கே இதை ஒரு வணிகிடமாக மாற்றி சோமாலியாவை போல இங்கே உள்ள இயற்கை வளங்களெல்லாம் சுரண்டி விடாதீர்கள் என்று இதைத்தான் கேட்டுக்கொண்டிருப்பது தான் தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படையை தவிர பிற மொழியாளர்களை பற்றி எந்த இடத்திலுமே எந்த ஒரு தமிழ் தேசிய அமைப்பின் மூத்த தலைவர்களோ அல்லது நிர்வாகிகளோ எந்த இடத்துலையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது 1-2 அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தாலும் கூட அதை உணர்ந்து சரி செய்யக்கூடிய ஒன்று தானே தவிர அது ஒன்றும் நீண்ட காலத்திற்கு அப்படியே இருந்து கொண்டிருக்கக்கூடிய வன்மம் அல்ல. இது முதல்ல இதில் தெலுங்கர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், தமிழர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், கன்னடர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், மலையாளிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இடைப்பட்ட இந்த தங்களுக்கே தங்களை பற்றி ஒரு தெளிவற்ற அடையாள குழப்பம் கொண்டவர்கள் தான் இப்படியெல்லாம் தமிழர்கள் மீது அவதூறு பரப்புகிறாங்கன்னு பார்க்குறோம். அடுத்ததாக அந்த உஷாராணி அம்மா மிக முக்கியமாக ஒன்று சொன்னாங்க. என்னென்னா, சோழர்களே தெலுங்கர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா
எந்த விதமான ஒரு வரலாற்று சான்றும் ஆவணமும் சரியாக அவர்கள் வந்து பார்க்காம சொல்கிறாங்க அப்படிங்கிறத மிக முக்கியமாக கவனிக்கணும். இது குறித்து மன்னன் தெள்ளத் தெளிவாக 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு காணொலி வெளியிட்டிருக்கார். என்னென்னா, இவங்க சொல்கிறது ஆந்திராவில் 6 வகையான சோழர்கள் அவர்கள் ஆந்திராவை ஆண்டார்கள். இதை வைத்து கொண்டு தான் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயால சோழனுடைய காலம் 847 தான் தொடங்குது. அதற்கு முன்பாக 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவன் கரிகால் சோழன், கல்லணையை கட்டியவன். இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, விஜயால சோழன் காலத்திலிருந்து நாங்கள் கரிகால் சோழன் பரம்பரையிலிருந்து வந்தவங்க, ராஜராஜ சோழனுடைய பரம்பரையிலிருந்து வந்தவங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது மிக மிக தவறான அவருடைய புரிதல். ஆந்திராவை ஆண்ட 6 விதமான சோழர்கள், அந்த சோழர்கள் அனைவருமே தமிழர்கள் தான். எப்படி இங்கே தெலுங்கர்கள், கன்னடர்கள், களப்பிரர்கள் முதல்ல வர்றாங்க, அவர்கள் வடுக கன்னடர்கள் என்பது மயிலை சீனி வெங்கடசாமி அதை நிரூபித்தார். அதே போல் தமிழ் பக்தி இலக்கியங்களிலும் அது சமண மதத்தைச் சேர்ந்த அவர்களை களப்பிரர்கள், அவர்கள் கன்னடர்கள், வடுக கன்னடர்கள் என்று தெள்ளத் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஆக நீங்கள் சங்ககாலம் என்று பார்த்தா கிமு 400 கிபி 300 கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள். கிபி 300 தான் கரெக்டாக களப்பிரர்கள் உள்ளே வர்றாங்க. அவர்கள் ஒரு 250-300 ஆண்டு காலம். அப்புறம் ஒவ்வொருத்தராக வர்றாங்க. மராத்தியர்கள், அப்புறம் விஜயநகரம், அப்புறம் பிரிட்டிஷ்காரர்கள் என்று இப்படி வரிசையாக வர்றாங்க. கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் தமிழ்நாடு பிறமொழியாருடைய ஆதிக்கத்தில் தான் இருந்தது. அதுதான் வரலாறு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் சேரர்களும் பாண்டியர்களும் இங்கே வலுவாக இருக்கும் பொழுது பல்லவர்களுடைய அழுத்தம் காரணமாக சோழர்கள் ஆந்திராவை நோக்கி செல்ல வேண்டியதாக இருந்தது. அங்கே ஆந்திராவில் அவர்கள் அரசாட்சி புரிந்தார்கள். எனவே அவர்கள் ஆந்திர சோழர்கள் என்று அழைக்கலாமே தவிர தெலுங்கு சோழர்கள் என்று அழைக்க முடியாது. இப்போ விஜயநகரத்தார் இங்கே ஆட்சி செய்கிறாங்க, அவர்கள் தெலுங்கர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உண்மையை சொல்லப்போனால் அங்கே கன்னடர்கள், துளு, அதே போல் பார்த்திங்கன்னா பிராகிருத மொழி பேசியவர்கள் தான் அரசர்களாக இருந்திருக்காங்க. சரி, அதையும் தாண்டி சரி விஜயநகரம் என்பது தெலுங்கு மன்னர்களை வச்சுக்குவோம் ஒரு வாதத்திற்கு. அவர்கள் ஏன்னா உருவாக்கியது தெலுங்கு மன்னரா என்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஆனால் அதை பிற்காலத்தில் அதை பின்னெடுத்தவர்கள், விஜயநகர பேரரசை பின்னெடுத்தவர்கள் தெலுங்கர்கள் என்று வைத்துக் கொண்டாலும் கூட, அப்படி ஒரு வரலாற்று நம்ம பார்வையில் பார்த்தாலும் கூட, அவர்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை ஆண்ட போது அவர்களை தமிழர்கள் என்று யாராவது சொல்ல முடியுமா? இன்றைக்கி இந்த அம்மா உஷாராணி அம்மா என்ன சொல்கிறாங்க, தான் சோழ பேரரசிலிருந்து வந்தவங்க, நாங்களும் தமிழர்களாக தான் இருந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இப்போ ஏன் தெலுங்கு மொழியை பற்றி இவர்கள் யாராவது விமர்சனம் செய்யும்போது அங்கே நின்று கொண்டு தமிழர்களை இவர் தமிழ் தீவிரவாதிகள் என்று சொல்கிறாரு? நீங்கள் தான் தமிழர்னு சொல்லிக்க வேண்டியதானே, சோழர் பரம்பரையிலேருந்து வந்தவங்க தானே. அப்போ நீங்கள் இந்த இடத்துல தெலுங்குங்கிற ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறீங்க. அப்போது நான் இவங்க தெலுங்கர் என்பதை அவங்க உறுதியாக அவங்க இருக்காங்க, நான் தெலுங்கர் அப்படின்னு இருக்காங்க. நம்ம எப்படிங்க நான் தமிழர்னு சொல்கிறோமோ அது மாதிரி நம்ம தெலுங்கர்னு இருக்காங்க. அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அவர் அப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த இனத்தின் மீது அவர்கள் அவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார்கள், மரியாதை கொண்டிருக்கிறார்கள், அதற்கு மதிப்போம். ஆனால் அதே வழியில் தவறான புரிதலை பற்றி சொல்கிறோம். அப்போ விஜயநகரத்தார் இங்கே வந்தார்கள் என்றால் இங்கே அவர்களை தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் எப்படி சொல்லுவீங்க? தமிழ்நாட்டை ஆண்ட நீங்கள் விஜயநகர பேரரசன் தான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டை ஆண்ட தமிழர்கள்னு சொல்ல முடியுமா? அதே போல தான் இங்கிருந்து சோழர்கள் அங்கே போய் ஆந்திராவில் ஆண்ட போது அவர்கள் ஆந்திர சோழர்னு சொல்லாமே தவிர தெலுங்கு சோழர்கள் என்று கூற முடியாது. அதே போல் இங்கே வந்தவர்களை ஆந்திர விஜயநகர பேரரசர்கள் என்று சொல்லலாமே தவிர தமிழ் விஜயநகர பேரரசர்கள் சொல்ல முடியாது. களப்பிரர்கள் இங்கே வந்தார்கள், அவர்களை நீங்கள் வடுக கன்னடர் தானே தவிர அவர்களை கர்நாடக களப்பிரர்கள் என்று சொல்லலாமே தவிர தமிழர் களப்பிரர்கள் சொல்ல முடியுமா? ஸோ இதெல்லாம் தான் அடிப்படையில் இருக்கிறது. எனவே இது பற்றிய ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மன்னன் அவர்கள் வெளியிட்ட அந்த காணொலியை அதனுடைய துண்டை இப்போ பார்த்துருவோம். சோழர்கள்ங்கிறவங்க எந்த வகையிலையாவது தெலுங்கர்களாக நடந்துக்கிட்டாங்களா, அல்லது சோழர்களினுடைய உண்மையான பூர்வீகம் என்ன, ராஜராஜனுடைய முன்னோர் ஆந்திராவில் இருந்து வந்தவங்க தெலுங்கு பேசினவங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு பின்னாடி இருக்கிறது உண்மையா பொய்யா அல்லது உள்நோக்கமானு வாங்க இந்த காணொலியில் தமிழகத்தை அதற்கு முன்பாக ஆண்ட சேர, சோழ, பாண்டிய மூவேந்தர்கள் 3 பேருமே வலிமை குன்றி தான் இருந்தாங்க. கடைசியில் பல்லவர்கள் உள்ள வந்து தான் களப்பிரர்களை தோற்கடிச்சு ஒன்றுமே இல்லாமல் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆனால் இந்த தோற்கடிப்புக்கு பின்னாடி சேரர்கள் சேர நாட்டை மீட்டுக்கிட்டாங்க, பாண்டியர்கள் பாண்டிய நாட்டை மீட்டுக்கிட்டாங்க. ஆனால் பல்லவர்கள் தான் சோழ நாட்டை மீட்டாங்க. அதாவது சோழர்களுக்கு அவர்களுடைய பழைய ஆட்சி பகுதி அப்படிங்கிறது பல்லவர்களால் கிடைக்காம போச்சு. இந்த சூழ்நிலையில் ஒரு அரச குடும்பம் அப்படிங்கிற அடிப்படையில் சோழர்கள் ஆந்திர பகுதிக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. இது ரொம்ப இயல்பாக நடக்கிறது தான். ஏன்னா பல்லவர்கள் ஆந்திராவிலேருந்து வந்து தான் தமிழகத்தை ஆட்சி பண்ணாங்க. ஏன்னா சோழர்கள் வலிமையாக இருந்தப்போ பல்லவர்கள் ஆந்திர பகுதிக்கு தள்ளப்பட்டாங்க. அதே மாதிரி இப்போ பல்லவர்கள் வலிமையாக மாறினதுனால
சோழர்கள் ஆந்திர பகுதிக்கு தள்ளப்பட்டாங்க. இதுதான் நடந்தது. இப்படியாக ஆந்திர பகுதிக்குள்ள போன சோழர்கள் 6 வம்சங்களா பிரிஞ்சாங்க. ரேனாடு சோழர், பொத்தப்பி சோழர், வெலகொண்டா சோழர், கோனிட்டேனா சோழர், நன்னூறு சோழர், நெல்லூர் சோழர் அப்படின்னு வெவ்வேறு பெயர்களில் அவங்க ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, தமிழகத்துக்கு எப்படி சோழர்கள் வந்து நல்லாட்சியை கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஆந்திராவுக்கும் அவங்க நல்லாட்சியை தான் கொடுத்தாங்க. மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஆந்திர பகுதியில் இருந்த மக்கள் தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் நடுவில் ஒரு மொழியை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மொழிக்கான வரி வடிவமும் ரொம்ப காலமாக கிடைக்காம இருந்தது. அந்த சூழ்நிலையில் அந்த மொழிக்கான வரி வடிவம் முழுமை பெற்றது அப்படிங்கிறது சோழர்களோட காலகட்டத்தில் தான். இதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2008 ஆண்டில் தெலுங்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றது. அப்படி பெறதுக்கு தெலுங்கு வந்து என்ன ஆதாரத்தை கொடுத்தது அப்படின்னு பார்க்க போனால், கலமல்லா கல்வெட்டு அப்படிங்கிற கிபி 575 ஆண்டில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டை காட்டி தான் எங்களுடைய தெலுங்கு மொழி 1500 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது, அதனால் 1500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட மொழிக்கும் செம்மொழி தகுதி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அந்த வரையறையின் அடிப்படையில் எங்களுக்கு செம்மொழி தகுதி கொடுங்க அப்படின்னு கேட்டு தெலுங்கு வந்து செம்மொழி தகுதியை பெற்றது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, தெலுங்குக்கு செம்மொழி தகுதி வாங்கி கொடுத்த அந்த கலமல்லா கல்வெட்டு பொறிக்கப்பட்ட ஆட்சி ஆண்டு அப்படிங்கிறது ரேனாடு சோழர்களுடைய ஆட்சி காலமாக தான் இருந்தது. இப்போ கீழடியில் அகழாய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே வந்து பாண்டியர் காலத்து பொருட்கள்லாம் கிடைக்கிறப்போ நம்ம உடனே என்ன சொல்கிறோம், பாண்டியர் காலத்தில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைச்சிருக்குது, இதன் மூலமாக தமிழர்களுடைய தொன்மை வந்து முன்னாடி போயிட்டு இதனால் நம்ம பாண்டியர்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் பாண்டிய மன்னன் பெருவழுதியோட நாணயம் கிடச்சிது. அந்த நாணயத்தில் பெருவழுதி அப்படின்னு அரசரோட பெயர் வந்து தமிழில் எழுதப்பட்டிருந்தது. அந்த நாணயத்தை ஒரு சான்றாக காமிச்சு தான் தமிழ் மொழிக்கு நம்ம செம்மொழி அந்தஸ்து வாங்கணும். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நான் உள்பட எல்லா நாணயவியல் ஆய்வாளர்களும் அந்த பெருவழுதி நாணயத்தை பற்றி எல்லா மேடைகள்லையுமே சொல்லுவோம். அப்படி சொல்றதுக்கு தமிழர்களாகிய நாம் கடமைப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப தெலுங்குக்கு செம்மொழி தகுதி வாங்கி கொடுத்த ஒரு கல்வெட்டு சோழர்கள் காலத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு தான் அப்படிங்கிறப்போ தெலுங்கர்கள் சோழர்களுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்துருக்கணும், எத்தனை இடங்கள்ல நாங்கள் வந்து சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டால தான் இப்படி செம்மொழி அந்தஸ்தை அடைஞ்சோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும். ஆனால் யாராவது ஒரு தெலுங்கராவது ஒரு இடத்துலையாவது எங்களுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைக்க காரணமாக இருந்த கல்வெட்டு சோழர்கள் ஆட்சி காலத்தில் பொறிக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நானும் பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ பல நூற்றாண்டுகளுக்கு ஆந்திர பகுதிகளை சோழர்கள் ஆட்சி செஞ்சிருந்தாலும் கூட, ஒரு அரசர்களாக அந்த பகுதி மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்திருந்தாலும் கூட, அவர்கள் தமிழர்கள் என்ற தங்கள் அடையாளத்தை இழக்காமல் தான் இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய உண்மையா இருக்கு. இந்த உண்மைதான் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு சோழர்கள் மேல ஒரு கசப்பு உணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டில் சில தெலுங்கர்களும் சில தெலுங்கு அமைப்புகளும் சோழர்கள் வந்து அடிப்படையில் தெலுங்கர்கள், ராஜராஜ சோழனுடைய முன்னோர்கள்லாம் தெலுங்கர்கள், குலோத்துங்க சோழனுக்கு பின்னாடி வந்த எல்லாமே தெலுங்கு ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இதே நேரத்தில் இதே மக்கள் ஆந்திராவிலேயோ தெலுங்கானாவிலேயோ போயிட்டு சோழர்கள் தான் நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு பார்க்க போனால் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை இவங்க சொன்னால் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்ப மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்க்க போனால், ராஜராஜ சோழனுக்கு இருந்த பட்டப்பெயர்களில் ஒன்று தெலுங்கு குல காலன் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, தெலுங்கு குலத்துக்கு யமனை போன்றவன் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். எந்த இடத்துலையுமே சோழர்கள் தங்களை தெலுங்கர்களா அடையாளப்படுத்தி கொள்ள அப்படிங்கிறது தெலுங்கர்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அது தமிழர்களுக்கு தெரியலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. ஸோ இப்படி நிறையா அவர் வந்து பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்மா அது எல்லாத்துக்கும் நம்ம பதில் கொடுத்துட்டு இப்போவும் கூட இந்த பதில் வந்து அவர்களுக்கான பதிலாக நாம் கொடுக்கல. என்ன காரணம்னா, நமக்கு தம்பி தங்கைகள் அதே போல் அன்பர்கள் பல பேர் இப்படி ஒரு உஷாராணிங்கிற அம்மா பேசிகிட்டு இருக்காங்க, ஸோ இது சரியா இது தவறா, இதை பற்றி விளக்கம் கொடுங்க என்று கேட்டார்கள். எனவே இந்த அம்மா அவங்க பேசுனதில் வந்து இது எது சரி எது தவறு என்பது விளக்கம் கேட்டதனால் இங்கே உள்ள பல அன்பர்களும் இந்த காணொலிகளை பின்பற்றி கொள்ளக்கூடியவர்கள்லாம் கேட்ட காரணத்தினால தான் நம்ம சொல்கிறோமே தவிர, இது அவருக்கு வந்து நம்ம வந்து வாதம் புரிவதோ பட்டிமன்றம் செய்து கொண்டிருப்பதோ நம்முடைய வேலை அல்ல. எனவே எல்லாவற்றுக்குமே நம்ம மறுத்து பேசிட்டு வேண்டிய அவசியமே இல்லை. அவர் மிக குறிப்பிட்டது இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக ஒன்று சொல்லணும். நம்ம எதுக்காக இந்த இது சொன்னார் இல்லையா, நான் இங்கே வந்து தீவிரவாதிகள் ஆயுதமேந்திய போராட்டம் இங்கே நடைபெற்றதுன்னு, அந்த ஒரு குறிப்பை வந்து நிச்சயமாக சொல்லணும். என்ன காரணம்னா,
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து கலிய பெருமாளும் அதே போல் தமிழரசன் அவர்களும் தீவிரவாதத்தை முன்னெடுத்தார்கள், பயங்கரவாதத்தை முன்னெடுத்தார்கள், தமிழ் தீவிரவாதிகள் மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவர்கள் முன்னெடுத்தது யாருன்னா, முதல்ல நக்சல் பாரி இயக்கமான சாரு மஜும்தாரை பின்பற்றி தான் வர்றாங்க. அதற்கு பிறகு அவர்கள் தமிழ் தேசியத்துக்கு மாறிடுறாங்க வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த இவர்கள் கூறக்கூடிய மாவோயிஸ்ட்டு, அதேபோல் பிடபிள்யூ என்று சொல்லக்கூடிய பீப்புள் வார் குரூப், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நக்சல்ஸ் என்கிற இவர்கள் எல்லாம் மிக அதிகமாக ரெட் காரிடார்னு சொல்லுவாங்க. நேபாளினுடைய எல்லையிலிருந்து அப்படியே தமிழ்நாட்டினுடைய நுழைவு பாதை வரைக்கும், ஆந்திரா வழியாக அப்படியே மலைப்பாதை வழியாக கேரளா வரைக்கும் இருக்கக்கூடியது ரெட் காரிடார் என்று பெயர். இந்த சிவப்பு சிந்தனையுடைய இந்த நக்சல் பாரி மூமெண்ட்டுகளுடைய அந்த இயக்கத்தினுடைய ரெட் காரிடார்னு பேர். இந்த ரெட் காரிடாரில் அதிகமாக நீங்கள் அஃபெக்ட் ஆனது எந்த வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் ஆந்திரா தான். இது நான் சொல்லலைங்க, IPCS இன்ஸ்டிடியூட் ஆஃப் பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ஸ்டடீஸ் என்கிற ஒரு அமைப்பு அது சொல்லுது, 1969 ஸ்ரீகாகுளம் என்கிற அந்த இடத்துலேருந்து தொடங்கி கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 6000 பேர் இந்த நக்சல் பாரியினுடைய மாவோயிஸ்டுகளுடைய இவர்களால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு புள்ளி உரம் சொல்லுது. அந்த புள்ளி உரத்தை வந்து நீங்கள் சரி பார்த்து கொள்ளலாம். அதே போல் ஆந்திர பிரதேசத்தில் மொத்தம் ஒரு 13 மாவட்டங்களில் நக்சல் பாரிகளுடைய அது ஓரளவுக்கு அந்த இயக்கத்தினுடைய மூமெண்ட்ஸ் இருந்தாலும் 5 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த புள்ளி உரம் சொல்லுது. அதே போல் தெலுங்கானாவில் கிட்டத்தட்ட 6 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருந்ததாக சொல்லியிருக்கு. நீங்கள் இப்படி வந்து பார்க்கும் இப்படியே வடக்க போகுதே தவிர தமிழ்நாட்டில் இந்த நக்சல் பாரி இயக்கங்களால், இந்த மாவோயிஸ்ட் இயக்கங்களால், இந்த இவர்கள் சொல்லக்கூடிய அர்பன் நக்சலேட்டோ இந்த நக்சலேட்டோ அவர்களால் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஆந்திராவில் நடைபெற்றதை போல பண்ணையார்த்தனத்திற்கு எதிராகவும், அதே போல் கந்துவட்டிக்கு எதிராகவும், அதே போன்ற அழித்தொழிப்புகள் இங்கே எண்ணிக்கை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அங்கே கிட்டத்தட்ட நீங்கள் 6000 என்றால் இங்கே 60 கூட இருக்காது. இதுதான் வரலாறு. கடந்த நீங்கள் புள்ளிவரங்கள் எடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் இந்த நக்சல் பாரி இயக்கங்களும் மாவோயிஸ்ட் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த சிவப்பு சிந்தனையுடைய ஆயுதம் தாங்கிய போராளிகள் தமிழ்நாட்டில் எத்தனை அழித்தொழிப்பை செய்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக 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 1, 2 அல்லது 5, 10 தான் சொல்ல முடியும். பெரிய அளவுக்கான இங்கே காரணம் என்னென்னா, அப்படிப்பட்ட பெரிய பண்ணையார்த்தனம், அப்படிப்பட்ட பெரிய கந்துவட்டி கொடுமை தமிழ்நாட்டில் அங்கே ஒப்பிடும்போது, ஆந்திராவை ஒப்பிடும்போது, பிற மாநிலங்கள் ஒப்பிடும்போது இங்கே இல்லை என்று பொருள். எனவே பொன்புரப்பி தமிழரசன் அவர்களுக்கும் அதே போல் கலிய பெருமாள் அவர்களுக்கும் இங்கே பண்ணையார்த்தனத்தையும், அதே போல் விவசாய கூலிகளை கொத்தடிமைகளாக்கக்கூடியவர்களையும், அதே போல் கந்துவட்டி கொடுமைக்காரர்களும் அழித்தொழிக்க வேண்டிய தேவை இங்கே இல்லை. ஆனால் புலவர் கலிய பெருமாள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி கூலி குறைவாக கொடுப்பவர்களை எல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் அந்த தோட்டங்களிலிருந்து நெல் மூட்டைகளை எடுத்து வந்து ஏழைகளுக்கு பிரித்து கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட செயல்பாடுகள்லாம் இங்கே நடந்துச்சு. எனவே அது வந்து இந்திய அளவிலான ஒடுக்கப்பட்ட விவசாய கூலிகள், அதே போல் பண்ணையாருடைய அட்டூழியங்கள், அதேபோல் கந்துவட்டி கொடுமைகளுக்கு எதிராக எழுந்தது தான் அந்த ஆயுத போராட்டம், புரட்சி. எனவே அது தமிழ்நாட்டில் அவ்வளவு பெரிய அளவில் அது பரவவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டே நீங்கள் தமிழரசனும் கலிய பெருமாள் அவர்களும் தான். அதுக்கு பிறகு அமைதியான தமிழ் தேசியத்தை நோக்கி அவர்கள் வந்துட்டாங்க. தமிழ் தேசியத்தினுடைய நீண்ட நெடுங்கால பாதையில் இவர்கள் ஒரு சிறு பாட்டு தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ் தேசியம் என்பது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 1900க்கு முற்பட்ட காலத்திலேருந்தே 1900லேருந்தே எடுத்துக்கிட்டால் கூட இவர்கள் புலவர் கலிய பெருமாள் மற்றும் தமிழரசன் ஆகியோருடைய அந்த பகுதி என்பது ஒரு பகுதி தான், ஒரு சங்கிலி தொடரில் ஒரே ஒரு இணைப்பு தான். மீதம் எவருமே நீங்கள் வந்து ஆயுத போராட்டத்தை இங்கே முன்னெடுக்கவில்லை. சரிங்களா? எனவே இவற்றையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் தேசியத்தை அவ்வளவு ஏதோ போகிற போக்கில் கிள்ளுக்கிறை போல, இது வந்து பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்றெல்லாம் ஒரு சிறு பிள்ளைகள் கூறுவதை போல யாராவது கூறினாங்கன்னா அவங்களுக்கு பொறுமையாக விளக்கம் கொடுங்க. அவர்கள் அறியாமையில் சொல்லியிருக்கலாம், அல்லது வேண்டுமென்றே இது ஒரு கோபத்தில் சொல்லியிருக்கலாம். இரண்டுமே அது அறியாமையைத்தான் காண்பிக்கிறதே தவிர இந்த வரலாற்று பேருண்மைகளை சொல்லக்கூடியதாக இல்லை. எனவே ஈழத்தில் வந்து இந்த உலகளாவிய மக்கள் 150 நாடுகளுக்கு மேலாக ஈழத்தமிழர்கள் வாழ்கிறார்கள். அங்கேயெல்லாம் அங்கு உள்ள மக்கள் அவர்கள் அறத்தோடு வாழ்ந்த காரணத்தினால்தான், அவர்கள் அங்கே அமைதியாகவும் அன்பாகவும் வாழ்ந்த காரணத்தினால்தான் அந்த நாடுகளெல்லாம் அவர்களுக்கு இப்பொழுது ஆதரவு தெரிவிக்கின்றன. ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் அத்தனை நாடுகளும் சேர்ந்து ஈழத்தமிழர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பணிகளிலும் ஈடுபட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளாமல் அல்லது அறிந்தும் அறியாதது போல நடித்து கொண்டு யாராவது சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அவற்றையெல்லாம் கேட்டு குழம்பி போகிற இளையோர்களுக்கு நாம் அவர்களுக்கு விளக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.